ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து காட்லி ரோல் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னராக இல்லை இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிடலாம். ஹெல்த்தி கூட நல்லா நிறைய வெஜிடேபிள்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நிறைய வெஜிடேபிள் நம்ம இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். கேப்சிகம், கேபேஜ், கேரட், அப்புறம் ஆனியன், இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி நீண்ட வயசில் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து அதை இந்த மாதிரி சாஃப்டாக பண்ணிக்கணும். மாவை வந்து இந்த மாதிரி பண்ணிடணும். மாவில் வந்து கஸ்தூரி மேத்தியும் ஓமமும் போட்டு இந்த மாதிரி சாஃப்டான டோவாக பண்ணி வச்சது. ஒரு 3 காட்டி ரோல் பண்ணுறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதில் கொஞ்சம் நெய் விட்டு பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து பன்னீர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். இதில் வந்து இப்போ கொஞ்சம் மசாலா போட்டு கட்டணும். பிளாக் சால்ட் 1/4 டீஸ்பூன், இது வந்து கரம் மசாலா, அப்புறம் கசூரி லால் மிர்ச்சி, ரெட் சில்லி, அது அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மேரினேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சாஃப்டாகவே பண்ணணும். பன்னீர் உடஞ்சிரும் இல்லையா, அதனால் ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய பட்டரும் விட்டு அதை நல்லா உருக்கிக்கணும். இப்போ இது ரெண்டும் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ பன்னீர் மசாலா பண்ணி வச்சோம் இல்லையா, மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் ஆட் பண்ணணும். இப்போ இது உருகினும் போது நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து நம்ம அந்த சப்பாத்தி பண்ணும்போது அதில் போடுறதுக்கு. இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பன்னீரை போட்டு கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். சாலோ ஃப்ரை பண்ணணும். இது 1 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுக்கணும். கொஞ்சம் அடியில் பிடிக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா இதாகிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடேபிள்லாம் இப்போ ஒன்று ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. இதில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். 1 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணால் போதும். ரொம்ப வேகணும் தேவையில்லை. இப்போ இதை சாட்டே பண்ணலாம். இப்போ இந்த காய்கறிக்கெல்லாம் கொஞ்சம் மசாலா போடலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை சாட்டே பண்ணணும். ரொம்ப நேரம்லாம் இதை வதக்கி வேகணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும். இப்போ இதெல்லாம் மசாலா போட்டுடலாம். உப்பு, 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக பிளாக் சால்ட் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மறுபடியும் அதில் ஆயில் பரட்டிடலாம். இப்போ இந்த காட்டி ரோலுக்கு வந்து எண்ணெயெல்லாம் நிறைய விட வேண்டாம். லைட்டாக எண்ணெயில் இது வதக்கணும். அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு நம்ம நிறைய வெஜிடேபிள் போடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நான் நிறைய வெஜிடேபிள் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன். அது கொஞ்சம் புளிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டி கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அவ்வளோதான், இது ரெடி. இப்போ இதை வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணணும். இதில் வந்து கொத்தமல்லி, கசூரி மெத்தி எது இருந்தாலும் நீங்கள் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூட ஆட் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆனியன், என்னென்ன வெஜிடேபிள் போடணும்னு தோணுதோ போட்டுக்கலாம், பாவக்காவை தவிர.
இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், இது ரெடி. இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி பண்ணலாம். இதுக்குள்ளே ரோல் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் சப்பாத்தி மாவு பண்ணி வச்சு அது வந்து இந்த மாதிரி ரொட்டி கட்டையில் வச்சு நல்லா ரொம்ப மெல்லிசாக நம்ம சப்பாத்தி பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். கசூரி மேத்தி அப்புறம் ஓமம் இது ரெண்டும் போட்டு நான் எப்போவுமே சப்பாத்திக்கு பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணிஞ்சால் நமக்கு அதோட ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். ஓமம் வந்து டைஜஷனுக்கு நல்லது. இப்போ இதை வந்து நம்ம தவா சூடு பண்ணி அதில் போட்டு தவா நல்லா சூடாக இருக்கணும். போட்டுட்டு ரொம்ப அந்த சப்பாத்தி ஊதி வரணும்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு சைட் லைட்டாக வேணும். லைட் பபுள் வந்து இது திருப்பி விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வெந்து லேயர்லாம் ஆக தேவையில்லை. இப்போ லைட்டாக ஸ்பேட்சில் வச்சு இது இந்த மாதிரியான போகும். இப்போ இதில் வேணும்னா நம்ம அந்த பட்டர் எடுத்து வச்சோன்னே எண்ணெயும் பட்டர் போட்டு அதை லைட்டாக இதில் நான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுட்டு இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் சப்பாத்தி. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பும் மயோனீஸும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்திலே போட்டு இப்படி நல்லா இது பண்ணணும். ஒரு சீஸி ஃப்ளேவராக இருக்கும், க்ரீமியாக சீஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி 4 பக்கமும். பார்க்கவே க்ரீமியாக நல்லாயிருக்குல்ல, சீஸ் போட்ட மாதிரில. இதுக்கப்புறம் நம்ம வதக்கின அந்த காய் எல்லாத்தையும் இதில் போட்டு ரோல் பண்ணணும். அவ்வளோதான். காய்கறி நிறைய போட்டு ஸ்டஃப் பண்ணால் நல்லா பெரிய ரோல் மாதிரி ஆகும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் டெய்லி கூட செஞ்சு கொடுக்கலாம். இது ஹெல்த்தி தான். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு ரோல் பண்ணுங்க. உதிர்ந்து கீழே விழுகாது. அப்போ தான் இப்போ வந்து நம்ம இந்த பேப்பர் இருக்கு அதில் வச்சு இதை ரோல் பண்ணோம். நம்ம பிடிச்சி சாப்பிடும்போது கையில் ஒட்டாமல் நீட்டாக இருக்கும். எங்கேயும் போகணுன்னா கூட நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நீட்டாக கைப்படாமல் சாப்பிட்டுட்டு கை கழுவ கூட தேவையில்லை. இந்த மாதிரி கீழே கொஞ்சம் இருக்கு, இந்த மாதிரி ரோல் பண்ணணும். கீழே இருந்து விழுகாமல் இருக்கும். அப்போ தான் கீழேயும் மடித்து விட்டுக்கணும் ரோல் பண்ணிவிட்டு. அவ்வளோதான், காட்டி ரோல் ரெடி. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் இல்லை எங்கேயும் ட்ராவல் பண்ணுறீங்களா எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி அழகாக பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போனால் கை கழுவ தேவையில்லை. அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு பேப்பரில் கையை துடைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு இல்லையா? நீங்களும் கண்டிப்பாக டெய்லி கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த காட்டி ரோல், வெஜ் ரோலுக்கெல்லாம் பேப்பர் கடையில் கிடைக்கும், கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. குட் கமெண்ட்க்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.